வணக்கம். காசி தமிழ்ச் சங்கம் காசி தமிழ்ச் சங்கம் நடத்தும் இந்த ஆன்மீக பயணம் ஒரு மிக அருமையான ஒரு பயணம். இந்த பயண ஏற்பாடுகள்லாம் யோகிஜி அவர்களுக்கும் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த காசி தமிழ்ச் சங்கம் 4.0 அதனால் 4 முறை மக்களை கொண்டு சேர்க்கிறார். ஒரு முறையும் 250 பேர் 260 பேர் கொண்டு வருகிறார்கள். நாங்கள் கனவில் கூட காண முடியாது இந்த காசியை பார்ப்போம் என்று, அயோத்தியை பார்ப்போம் என்று, பனாரஸ் நகரத்தில் மியூசியம், பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் என்று இது மாதிரி பார்க்க முடியாது. அவங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு மாநிலம், நாடு, தேசம். அது மோடிஜி அவர்கள் சொல்வார், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே தேசம், ஒரே மொழி, அது மாதிரி பண்ணுவார். அது சிறப்பு. நான் கண்கூடாக மனம்போர்ந்து சொல்கிறேன், ஆன்மீகவாதியாக. ஏன் என்று சொன்னால், சாதாரணமாக நமது ஒரு வீட்டில் இருப்பவர்கள் ஒருவரையோ இருவரையோ கொண்டு போய் ஆன்மீகத்தை காமிச்சு, ஆலயங்களை காமித்து கொண்டு வருவது மிக சிரமம். ஆனால் மோடி ஐயா அவருடைய முயற்சி, அவருடைய விடாமுயற்சியை, கனவை வெளிப்படுத்திட்டார். இங்கே 250 பேர் கொண்டு போகிறோம். அவங்களுக்கு உண்டான வசதிகள் காவல்துறை துணையோடு, பேட்ரோல் என்ற காவல்துறை துணையோடும், ஐஐடி நிறுவனத்தினுடைய ஆசிரியர்களோடும், போலீஸ் எஸ்கார்டோடும் அனைத்து பேரும் 6 பஸ்ஸில் எடுத்துன்னு போயிட்டு தங்க வைத்து, அதுவும் உயரிய நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்து, நட்சத்திர உணவு, நமது இந்தியர்களுடைய பாரம்பரிய உணவு, தென்னிந்திய சமையல் கலைஞர்களை வர வைத்து, அவர்கள் மூலியமாக சமையல் நிலையம் எங்களுக்காக வழங்கி, சாதாரணமாக இட்லி, தோசை, பொங்கல், வடை, சாம்பார், சாதம், ரசம் இதனும் பணிவரம் செய்து, மீண்டும் எங்கள் ஆலயத்துக்கு சிறப்பு தரிசனம் வழிபாடு, விஐபி என்று சொல்வார். ஆனால் எங்களுக்கு வழங்கியது விவிஐபி. அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு அந்த 252 பேரையும் கொண்டு போய் ஆலயத்தை காமிச்சு, காசி விஸ்வநாத ஆலயம், அன்னபூரணி அம்மா இருக்கார்கள். இந்த மோடி ஐயா அவர்களுக்கும், இந்த யோகி ஐயா அவர்களுக்கும் இதை நான் நன்றியை பல கோடியாக வேண்டுகிறேன். கனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வச்சமில்லா இனம் தரும், நன்னனை எல்லாம் தரும், அன்பவர் என்பவருக்கு கனம் தரும் உங்களால் என் அபிராமி கிடைக்கலோடு நமது வாழ்க மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நல்லா மலர வேண்டும் தமிழகத்தில். அவர் சொல்கிறார், தமிழ் கற்கலாம் வாங்க என்று. நான் சொல்கிறேன், தமிழகத்திலே இந்தி கற்கலாம் வாங்க என்று. அதாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும், அதிகாரி அவர்களுக்கும், போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும், என்னுடைய தொலைக்காட்சி மூலமாக கேமராமேன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வந்தே பாரதம், வந்தே பாரதம், வந்தே பாரதம். பாரத் மாதா கி, மோடிஜிக்கு பாரத் மாதா கி ஜி, மோடிஜிக்கு ஜே. எனது மனப்பூர்வமாக யோகி ஆதித்யநாத் வாழ்க, மோடிஜி வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, நலமோடு வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஹர ஹர மகாதேவா. வணக்கம்.